இது சாப்பிட்டாங்கன்னா ஒரே டோஸ்ல மஞ்சக்காமலை சரியாயிடும். ஒரே டோஸ், ஒரே வேலை தான். திருப்பி சாப்பிட வேண்டியதில்லை. அதெல்லாம் வேண்டியதில்லை. இன்னைக்கு ஒரு நாளைக்கு காலையில எம்டி ஸ்டமக்ல சாப்பிட்றாங்கன்னா சாப்பிட்ட உடனே 2-3 தடவை லூஸ் மோஷன் போகும். அதுக்கு மறுநாள் மருந்து சாப்பிட வேண்டியதில்லை. 4வது நாள் போய் செக்அப் பண்ணாங்க அப்படின்னா அந்த வைரஸ்லாம் இருக்காது. மஞ்சக்காமலை வைரஸே இருக்காது. கண்ணெல்லாம் ஒயிட் ஆயிரும். இது சாப்பிட்டு அந்த பேதி போய் ஒரு 2 மணி நேரத்துல. அதாவது இந்த கொம்பு கல்லியுடைய பாலை, குச்சி கல்லியுடைய பாலை தான் மஞ்சக்காமலை கொடுக்குறாங்க. 3 வேளை மருந்துல சரியாயிடுது. அதை விட அதிசயம், ஒரே வேளை மருந்துல மஞ்சக்காமலை சரியாகுது. அது என்ன மூலிகை லைவா காமிக்கிறாங்க. கொம்பு கள்ளி அதுல மிகவும் சிறப்பா வேலை செய்யும். நேர்களே பாருங்க, இதுதான் கொம்பு கள்ளி. ஐயா பாருங்க உடைக்கிறாரு. உடைச்ச உடனே இதுல பால் அப்படியே பால் சொட்டு சொட்டா ஒழுது பாருங்க. இந்த பால் சொட்டை அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, மோர், 1 டம்ளர் மோர்ல ஒரு சொட்டு அப்படி விட்டு ஒரு 5 சொட்டு விழுந்ததுக்கு அப்புறம் அந்த மோரை உடனே குடிக்க சொல்லிடுவாங்க. அந்த 3 நாள்ல அவங்களுக்கு மஞ்சக்காமலை சரியாயிடும். கண்டிப்பா சரி. ஐயா, இது எத்தனை வேலை கொடுக்கணும் ஐயா? ஒரு வேலை தானா? ஒரே வேலை. காலையில மட்டும் வெறும் வயிற்றுல ஒரே ஒரு வேலை. ஆமா. நிறைய பேர் இதை ஒடிச்சு நான் வீட்டுல கொண்டு போய் வளர்த்துக்கிறேன். ஒடிச்சே கையிலையும் கொடுத்து விட்டுருவோம். வீட்டுல போய் வளர்த்துக்கங்க. இந்த இதை குச்சை நட்டு வச்சா வீட்டுல பெருசா வளர்ந்துரும். மஞ்சக்காமலையை ஒரே ஒரு வேலையில் கொடுத்து குணமாக்கக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை காமிச்சிருக்காங்க. தேவைப்படுறவங்க தாராளமா நீங்க பயன்படுத்திக்கலாம். வீட்லயே இருக்கு, பயன்படுத்திக்கலாம். வணக்கம் நண்பர்களே, உணவே மருந்து என்ற அழகிய குடும்பத்தில் என்னோட கூட சேர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கும் என்னுடைய அனைத்து உறவுகளுக்கும் உங்கள் அன்பு சோழனின் நன்றியும் வாழ்த்துதலும். நம்முடைய அருகில் பார்த்தீங்கன்னா மதிப்புக்குரிய ஐயா சித்தரையா ஆனந்த ஐயா இருக்காரு. இப்போ ஐயா கிட்ட நான் ஜென்ரலா ஒரு கொஸ்டின் கேட்க போறேன். ஐயா, இன்னைக்கு கல்லீரல் நோய் பார்த்தீங்கன்னா காமனா எல்லாரையும் தாக்கக்கூடிய ஒரு நோயா இருக்கு. ஆமாய்யா. இது போதை பழக்கம் இருக்கிறவங்களுக்கும் குடிச்சு கல்லீரல் கெட்டு போச்சுன்னு போதை பழக்கம் உள்ளவங்களுக்கும் வருது. போதை பழக்கம் இல்லாம நான் வெஜிடேரியன் தான் சாப்பிட்டேன், நான் வெஜிடேரியனா இருக்கேன் அப்படின்றவங்களுக்கும் வந்துருது. இது வயசு வித்தியாசமா யாரையும் பாக்குறது இல்ல, எல்லாரையும் தாக்கக்கூடிய ஒரு நோயா இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா கல்லீரல் வீக்கம் வந்துருது, கல்லீரல் சுருக்கம் வருது, கல்லீரல் சிதைவு வந்துருது, கல்லீரல கட்டி வந்துருது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கல்லீரல் கெட்டு போகுது. இல்லைன்னா லிவர் சிரோசிஸ் வந்துருது, ஹெப்படைட்டிஸ் ஏ, ஹெப்படைட்டிஸ் பி, ஹெப்படைட்டிஸ் சி வைரஸ் வந்துருது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்க காமனா பாத்தீங்கன்னா மஞ்சக்காமலை எல்லாம் வருதுங்க ஐயா. ஐயா, இந்த கல்லீரல் பாதிப்பு வந்தா கடைசியா போறது இடம் பாத்தீங்கன்னாக்க லிவர் டிரான்ஸ்பிளான்ட், கல்லீரலை மாற்று அறுவை சிகிச்சை பண்ணணும் அப்படின்ற சூழ்நிலைக்கு போயிடுறாங்க. இதுக்கு நிறைய மருந்து மாத்திரைகள் வந்துருச்சு, மருந்து முறைகளும் வந்துருச்சு. நான் என்னன்னா அனைத்து மருந்துகளையும் மருத்துவ முறைகளும் மருத்துவர் சொல்ற ஆலோசனையும் கடைப்பிடிங்க. அதே சமயத்தில் ஐயா சொல்ற இந்த விஷயத்தை நீங்க கடைப்பிடிங்க. ஒரு கிராமத்துல இது வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த கள்ளி, அதாவது இந்த கொம்பு கல்லியுடைய பாலை, குச்சி கல்லியுடைய பாலை தான் மஞ்சக்காமலை கொடுக்குறாங்க. 3 வேளை மருந்துல சரியாயிடுது. அதை விட அதிசயம், ஒரே வேளை மருந்துல மஞ்சக்காமலை சரியாகுது. அது என்ன மூலிகை லைவா காமிக்கிறாங்க. நீங்க ஐயா கிட்ட கேட்க போறோம், நீங்க பாருங்க. ஐயா, இந்த மஞ்சக்காமலையை குணப்படுத்தக்கூடிய மூலிகைகள் என்னென்ன இருக்கு ஐயா? அது எப்படி எல்லாம் பயன்படுத்தலாம் ஐயா? இந்த கொம்பு கள்ளி அதுல மிகவும் சிறப்பா வேலை செய்யும். நேர்களே பாருங்க, இதுதான் கொம்பு கள்ளி. ஐயா பாருங்க உடைக்கிறாரு. உடைச்ச உடனே இதுல பால் அப்படியே பால் சொட்டு சொட்டா ஒழுது பாருங்க. இந்த பால் சொட்டை அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, மோர், 1 டம்ளர் மோர்ல ஒரு சொட்டு அப்படி விட்டு ஒரு 5 சொட்டு விழுந்ததுக்கு அப்புறம் அந்த மோரை உடனே குடிக்க சொல்லிடுவாங்க. மோர் கொஞ்சம் வாங்கிட்டு வர சொல்லுவாங்க. அந்த மோரை ஒரு 10-30 சொட்டு விட்டு நீங்க வீட்டுல போய் இதை குடிச்சிக்கங்க, ஒரு 3 நாள் குடிங்க அப்படிம்பாங்க. அந்த 3 நாள்ல அவங்களுக்கு மஞ்சக்காமலை சரியாயிடும். கண்டிப்பா சரி. ஐயா, இது எத்தனை வேலை கொடுக்கணும் ஐயா? ஒரு வேலை தானா? ஒரே வேலை. காலையில மட்டும் வெறும் வயிற்றுல ஒரே ஒரு வேலை. ஆமா. அருமங்கய்யா. இதுக்கு பத்தி முறைகள் 3 நாளைக்கு எது பத்தி முறைகள்? 3 நாளைக்கு நம்ம எண்ணெய் பதார்த்தங்கள், நான்வெஜ் இந்த மாதிரி சாப்பிடாம இருக்கிறது மிகவும் சிறப்புங்க ஐயா. ஆமா ஐயா, இந்த கொம்பு கல்லியை நாங்கெல்லாம் பார்த்தோன்னா அழகுக்காக வளர்ப்போம். வீட்டுல தொட்டில குரோட்டன்ஸ் மாதிரி வளர்க்குறோம். ஆமா, அழகுக்காக வளர்ப்போம். ஆனா இதுல மருத்துவம் இவ்வளவு இருக்கா ஐயா? ஒரு கிராமத்துல இத மருந்தா கொடுக்குறான்னு சொன்னீங்களா, இது எப்படி கண்டுபிடிச்சீங்க? ஏன்னா எல்லாம் மஞ்சக்காமலைக்கு நிறைய மருந்து கொடுக்குறாங்க, இதெல்லாம் மருந்து கொடுக்கறது எப்படி கண்டுபிடிச்சீங்க? இது அந்த ஊர்லயே ஒரு நண்பர் சொன்னாரியா, நிறைய இவங்க பண்ணுவாங்க, ஆனா வீட்டுக்கு பின்னாலே இருக்கும். வெளியில இருந்து ஏதோ எடுத்துட்டு வர்ற மாதிரி இவங்க ஒரு மேஜிக் பண்ணுவாங்க, ஆனா வீட்டுக்கு பின்னால இருக்கு. உங்களுக்கு ஒடிச்சு ஒரு
4 பால் சொட்டை விட்டு கையில கொடுத்துருவாங்க. உங்களுக்கு குடிக்க சொல்லி கொடுத்துருவாங்க. ஒரு லிட்டர் மோர்ல ஒரு 30 சொட்டு ஊற்றி ஒரு 2 நாளைக்கு வீட்டில் வச்சு சாப்பிட்டுக்கங்கன்னு கையில் கொடுத்து விட்டுருவாங்க அப்படிம்பாங்க. ஐயா இதை எவ்வளவு பேர் கொடுத்துருப்பீங்க? எவ்வளவு பேர் குணமாயிருக்காங்க? கிட்டத்தட்ட ஒரு 300-400 பேர் கொடுத்துருக்கீங்க. வந்து சாப்பிட்டு போயிருவாங்க. நிறைய பேர் இதை ஒடிச்சு நான் வீட்டில் கொண்டு போய் வளர்த்துக்கிறேன்பாங்க. ஒடிச்சே கையிலையும் கொடுத்து விட்டுருவோம். வீட்டில் போய் வளர்த்துக்கங்க. இந்த இதை குச்சை நட்டி வச்சா வீட்டில் பெருசாக வளர்ந்துரும். ஓ சரி சரிங்க ஐயா. ஐயா இது இல்லாம வேற என்ன மூலிகை காமிக்க போறீங்க? அது எப்படி சாப்பிடணும்? இது போகையா இந்த சோத்து கத்தாழை வந்து இந்த நேர்களை பாருங்க, இதுதான் சோற்று கற்றாழை. இந்த சோத்து கத்தாழை பாருங்க ஐயா சொல்றாரு. சொல்லுங்க ஐயா. இதனுடைய வேர், இந்த வேறு இந்த இடத்துல இருந்து இதை கட் பண்ணி இந்த வேரை வந்து நெருப்பு கனல்ல வாட்டணும், கங்குல வாட்டணும். அப்படி இல்லைன்னா ஒரு மெழுகுதிரியை பொருத்தி வச்சு வாட்டணும். கேஸ் அடுப்புல கண்டிப்பா வாட்டக்கூடாது. ஓ சரிங்க ஐயா. அந்த மெழுகுதிரியில வாட்டிட்டு இதை ஒரு துணியை வச்சு நல்லா தொடச்சிடணும். இந்த தோல் ஃபுல்லா கருப்பாயிரும். இந்த தோலை வந்து அப்படியே துணிட்டு தொடச்சோம்னா அந்த தோல் ஃபுல்லா வந்துடும். அதுக்கப்புறம் சின்ன சின்ன பீஸா வெட்டி மிக்சில போட்டு ஒரு அடி அடிச்சு தண்ணி எதுவுமே ஊற்ற வேண்டாம். இதே தண்ணியா தான் இருக்கும். ஒரு வேருக்கு வந்து ஒரு 200 மில்லி தண்ணி வரும். அந்த தண்ணியை புழிஞ்சி ஒரு சின்ன பாத்திரத்துல ஊத்தி 1 டீஸ்பூன் சீரக பொடி அதை போட்டு ஒரு கொதி மட்டும் கொதிக்க வச்சு ஆறுன உடனே கொடுத்துருங்க. அது சாப்பிட்டாங்கன்னா ஒரே டோஸ்ல மஞ்சக்காமலை சரியாயிரும். ஒரே வேலை தான். திருப்பி சாப்பிட வேண்டியதில்லை. அதெல்லாம் வேண்டியதில்லை. இன்னைக்கு ஒரு நாளைக்கு காலையில எம்டி ஸ்டமக்ல சாப்பிட்றாங்கன்னா சாப்பிட்ட உடனே 2-3 தடவை லூஸ் மோஷன் போகும். அதுக்கு மறுநாள் மருந்து சாப்பிட வேண்டியதில்லை. 4வது நாள் போய் செக்அப் பண்ணாங்க அப்படின்னா அந்த வைரஸ்லாம் இருக்காது. மஞ்சக்காமலை வைரஸே இருக்காது. கண்ணெல்லாம் ஒயிட் ஆயிரும். இது சாப்பிட்டு அந்த பேதி போய் ஒரு 2 மணி நேரத்துல ஒரு ஃபுல் மில்ஸ் சாப்பிடுவாங்க. அப்பா வாந்தி எடுத்துக்கிட்டே இருப்பாரு. ஒரு டீ கூட குடிக்க மாட்டாரு. ஆனா இது சாப்பிட்டு ஒரு 2 மணி நேரத்துல அற்புதமா அவர் வந்து ஒரு ஃபுல் சாப்பாடு சாப்பிடுவாரு. அருமைங்கய்யா. நேர்களே, மஞ்சக்காமலையை ஒரே ஒரு வேளையில் மருந்து கொடுத்து குணமாக்கக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை காமிச்சிருக்காங்க. தேவைப்படுறவங்க தாராளமா நீங்க பயன்படுத்திக்கலாம். வீட்லயே இருக்கு பயன்படுத்திக்கலாம். ஐயா ஒருவேளை எங்களுக்கு இந்த கொம்பு கள்ளி, அதாவது குச்சி கள்ளி கிடைக்கல, அதெல்லாம் சோற்று கற்றாழை கிடைக்கல, இதை செய்யறதுக்கெல்லாம் டைம் இல்ல அப்படின்னாக்க நீங்க உங்களுடைய பாரம்பரியப்படி, அதாவது மருத்துவர் சித்த மருத்துவ